ஏய் சப்பானி, குருவம்மாவுக்கு எல்லா வேலையுமே நீ தானே. இது எப்படி இருக்கு? டக்கால்ட்டின்னு ஒரு படம், சந்தானம் சார். சந்தானம் சார் வந்து பீச்சில் ஷூட்டிங் நடிச்சுக்கிட்டு இருக்கார். சீனு கட்டுன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வந்து சூண்டாங்க. என்கிட்ட நிறைய ஜனங்க என்னால் சமாளிக்கவே முடியல. என்னடா அது அது இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, என்ன யாருமே இல்லை சொல்லிட்டேன். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறார், சார் எல்லாம் அந்த குருக்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ஹரி சாரே என்ன கேட்டார், சாமி படத்தில் வில்லனாக நடிக்கிறீங்களான்னு. ஆமாம், விக்ரம் சார் படத்தில் வாங்கண்ணா எப்படி இருக்கேள், சௌரியமாக இருக்கேள். யார் பேருக்கு அர்ச்சனை. ஆமாம், குருவம்மாளுக்கு எல்லா வேலைக்கும் நீ தான் துணையாமே. இது எப்படி இருக்கு? இப்போ இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லையா, சீரியல்ஸ்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ வெளியிலலாம் போகும்போது பப்ளிக்ஸில் இருந்து பார்த்து உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, பேசுகிறது அதெல்லாம் பண்ணுறாங்களா? நிறைய, ஏகப்பட்ட பேர். இப்போ நிறைய இப்போ ஊருக்கெல்லாம் போனோன்னா எவ்வளோ பேர் வழியிலேயே ஏதாவது எங்கேயா கடையில் இடையில் நின்று ஒன்று டக்குன்னு வந்து சார் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்கேயே நம்ம கோவில்லையே வந்து வெளியிலேருந்து மக்கள் போவாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன். டக்கால்ட்டின்னு ஒரு படம், சந்தானம் சார். நான் மோஸ்ட்லி வந்து அவுட்டோர் போக மாட்டேன். எனக்கு சில கொஞ்சம் பர்சனலாகவே இதெல்லாம் இருக்கனால நான் அவுட்டோர் போக மாட்டேன். இங்கேயே இது பண்ணேன். ரொம்ப முக்கியமான படம், கேரக்டரு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் அவுட்டோர் போவேன். போய்ட்டு சந்தானம் சார் வந்து பீச்சில் ஷூட்டிங் நடிச்சுக்கிட்டு இருக்கார். நடிச்சுக்கிட்டா நான் நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போனால் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிச்சு எல்லாம் இது பண்ண, சாமி உங்களுக்கு 1 மணிக்கு தான் ஷூட்டிங்கு, லஞ்சுக்கு அப்புறம் தான், நீங்கள் நேராக கோயிலாண்ட வந்துடுங்க, நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எப்படி சார், இல்லை நீங்கள் வண்டி எடுத்துன்னு போங்கன்னா அப்புறம் வண்டி கொடுத்தாங்க. ஒரு டிரைவர் வந்தார். மறுபடியும் ரூமில் போய் உக்காந்துருந்தேன். சீனே வந்து எனக்கு ஹீரோயினுக்கு மட்டும்தான். சீன் வந்து கோயில் வாசப்படியில் தான் சீனு. எங்கள் முருகர் கோயில் சன்னதியில் வாசப்படி. எனக்கு என்னடா இது, நம்ம கோயில் சாமி வேறு கும்பிடணுமே, கோயில் வேறு மூடிட்டாங்களே, என்னடா இது. சரி சாயந்தரம் முடிஞ்சால் ஒரே ஒரு சீன் தான். அப்புறம் என்ன, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 சைட்லேயும் ஜனங்க நிற்கிறாங்க. நான் சரி சந்தானம் சாரை பார்க்க வந்திருக்காங்க, ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சொல்லி ஏகப்பட்ட க்ரௌடு. போலீஸ் யாருமே இல்லை. ஹீரோயினு தமிழ் பேச தெரியாது, ஹிந்தி தான் பேசணும். எனக்கு ஒரு காமெடி சீன் அது. நான் அப்படியே பேசிகிட்டே வருவேன். அந்த ஹீரோயின் எல்லாம் இருப்பேன். ஷார்ட்டு முடிஞ்சுதோ இல்லையா, டைரக்டர் கட்டுன்னு சொன்னாரோ இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் டென்ஷன் ஆகிட்டார். சீன் க்ரௌடு. ஆமாம், க்ரௌடு. அது இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, என்ன யாருமே இல்லை சொல்லிட்டு. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறார், சார் எல்லாம் அந்த குருக்களை பார்க்க வந்திருக்காங்க சார் அப்படின்னா. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த எல்லாருமே இந்த சீரியல் பார்க்குறாங்கல்ல, எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஆடியன்ஸாக, எல்லாம் லேடிஸாக, அவங்க ஜென்ஸானா. சரி நான் இது பண்ணிட்டேன், என்னடா இது எப்படி இது பண்ணுறது, சீன் வேறு எடுத்தாகணும். டக்குன்னு என்ன பண்ணேன், அசோசியேஷன் சாமி கொஞ்சம் சீக்கிரம். நான் சொன்னப்பா நான் ரெடியாக இருக்கேன், எங்கள் மேடத்தை பார்த்துங்க, ஏன்னா ஹீரோ, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியல, இவங்க சொல்லி விடும். அதனால ஏன்னா நான் இங்கேயே பாதி நடிச்சிட்டேன், அதனுடைய கண்டினியூட்டி தான் அங்கே, ஒரே ஒரு டைலாக் தான். ஆனால் டக்குன்னு அப்படியே வந்தால் டக்குன்னு முடியறதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், மேனேஜர் கொஞ்சம் உஷாராகிட்டார். போலீஸ், சார் நீங்கள் இங்கே வாங்க சார், இங்கே ஏகப்பட்ட க்ரௌடு தாங்க முடியல. பார்த்தா சீனு கட்டுன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வந்து சூண்டாங்க. என்கிட்ட நிறைய ஜனங்க என்னால் சமாளிக்கவே முடியல. என்னடா அது, ஃபோட்டோ எடுக்கணும் சார், ஃபோட்டோ எடுக்கணும், லேடிஸ்லாம் அவங்க ஜென்ஸுன்னு எல்லாம். டைரக்டர்லாம் நான் உடனே 2-3 போலீஸ் வந்தாங்க. எல்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு வாங்கினா அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் பத்திரமா ரூமில் விட்டுடுவேன். என்ன சாமி, அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, சாமி நான் உங்களை பீச்சில் பார்த்தேன், நான் கவனிக்கவே இல்லை சாமி, நீங்கன்னா இங்கே வந்தால் இவ்வளோ க்ரௌட். இப்போ டேரக்டர் யோசிச்சிருப்பாரு, இல்லை சார் சந்தானம் சார் ஹீரோவாக போடுறதுக்கு உங்களே ஹீரோவாக போடலாம். அதான் அவர் சார், நான் உண்மையாலுமே அதான் நினச்சேன். டேரக்டரே வந்து அந்த சீனை எடுக்க முடியல அவரால். இப்போ எல்லாருக்குமே வந்து நடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நடிக்கணும்னு சொல்லி நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள்லாம் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை? எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வில்லனா நடிக்கணும். வில்லனா எனக்கு அந்த ஆக்டிங்லேயே வந்து வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு கலைஞர் டிவியில் ஒரு தொலைக்காட்சி சீரியலில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணேன், நல்லா ரீச் ஆச்சு. சன் டிவியில் ஒரு டிஃப்ரெண்ட்டு சீரியல் பண்ணேன். அதாவது என்னென்னா, சாமியார் பொண்ணுங்களெல்லாம் ஏமாற்றி போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணுங்களை வந்து ராஜாவை கூட்டி கொடுத்து, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ரீச் ஆச்சு. அது
அல்ல சரி. ஏன்னா நிறைய பேர் கூட என்னை கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடுவில் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன், அங்கே தேட்டரில் ஆடியன்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. சார் உங்களை அந்த குருக்கள் கேரக்டர் தான் சார் நல்லா இருக்குது, நீங்கள் இந்த கேரக்டர்லாம் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னு. நான் சொன்னேன், மேடம் மனசில் எதுவும் கிடையாது, அது வந்து அந்த கேரக்டரு கதையில் வருது, அதை நடிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அப்பயும் உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ண ஆசை. ஓகே, எனக்கு அந்த வில்லனாக பண்ணணும்னு ஆசை. பட் வாய்ப்புகள் வரல. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று நடித்தேன் நான், சங்கு சக்கரம்னு சொல்லிட்டேன். அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாமியார் கேரக்டர். நான் இத்தனை வருஷம் சினிமாவில் ட்ராவல் பண்ணதில் அந்த படம் தான் எனக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது. சங்கு சக்கரம் சொல்லிட்டு 22 நாள் கால் ஷீட்டு கொடுத்தேன். அதிகமான டேஸை நான் நடித்ததுலேயே அந்த படம் வந்து 22 நாள். அதுனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படின்னாக்கா அந்த படம் எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆச்சு, வேர்ல்டு வைஸ் ரிலீஸ் ஆச்சு, நல்ல கலெக்ஷன் அந்த படம். ஆனால் நான் உண்மையிலுமே அந்த படம் வந்து எனக்கு சம்பளம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நான் ரெகுலராக வாங்குகிற சம்பளத்தோடு அந்த படத்தில் ரொம்ப கம்மி தான். பட் அந்த கேரக்டர் எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் வச்சு தான் அந்த சீனை டைரக்டரே ஓகே பண்ணார். அப்புறம் எல்லாம் ஆடிஷன்லாம் வச்சு எல்லாம் கரெக்டாக. ஏன்னா என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் போயிருந்தாங்க அந்த ஆடிஷன் டெஸ்ட்டுக்கு, யாரும் சரியாக வரல. அப்புறம் நான் கரெக்டாக ஒரே டேக்கில் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இவர் தான் வேணும் அப்படின்ட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஒரு சீனு ஒரு நாள் தான் போய் பண்ணி கொடுத்து. ஆமாம், இது வந்து ஒரு பெரிய சீனு. அந்த படம் என்னன்னா ரொம்ப பேசப்பட்டது. ஆனால் குழந்தைகள் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க ரொம்ப ரீச் ஆச்சு. இப்போ கூட டிவியில் போட்டோன்னா பசங்க உடனே சங்கு சக்கர அங்கிள் அப்படின்வாங்க. அந்த நேம் எனக்கு கிடைச்சிது, அது ஒரு பெரிய விஷயம். இந்த வில்லன் கேரக்டர் தாண்டி இந்த கேரக்டராக வந்து ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? தம்பி ராமையா சார்லாம் நிறைய படங்கள் வந்து பண்ணுறாரு, காளி வெங்கட் சார் வந்து நிறைய படங்கள் வந்து கேரக்டராக வந்து நடிக்கிறாரு. அந்த மாதிரியான அண்ணன் கேரக்டர், அப்பா கேரக்டர், மாமா. கண்டிப்பாக நான் நடிக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு எதுவும் வரல. ஏன்னா எல்லாருமே என்னை அந்த குருக்களாகவே பார்த்துட்டு அந்த ஒரு இது பண்ணுறதுனால கொஞ்சம் இது பண்ண என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாடி லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து எதிர்பார்ப்பாங்களா? இல்லை டயலாக் நம்ம பேசுகிற டோன் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிற முறை இருக்கு இல்லையா? ஸோ அதில் நான் வந்து சில இடத்துல வந்து பிராமின் ஸ்லாங்காகவே வந்து பேசும்போது சில இடத்துல வந்து அந்த பிராமின் ஸ்லாங் பேச மாட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போவேன் சில இடத்துல. ஆனால் நார்மலாகவே உங்களை பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக பேசினா கூட பிராமின்ஸ் பேசுகிற ஸ்டைலே தான் நமக்கு மைண்டில் ஓடும். ஆனால் பட் அவங்க சொல்லிடுவாங்க, சார் எனக்கு இந்த சீனில் வந்து பிராமின் ஸ்லாங்காகவே வேணும்னு சொல்லுவாங்க. சில இதில் வந்து பிராமின் ஸ்லாங் வேண்டாம் சார், சாதாரணமாக எங்களை மாதிரியே பேசுங்க அப்படின்னு, அந்த மாதிரியே நான் பேசுவேன். பட் அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இது பண்ண. 2-3 பேர் கேட்டாங்க என்ன ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட ப்ரொஃபஷ்னல் பாதிக்கும். ஏன்னா என்னை வில்லனாகவே கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. சொன்னால் நம்ம ஹரிசாரே என்னை கேட்டார், சாமி படத்தில் வில்லனாக நடிக்கிறீங்களான்னாரு. ஆமாம், விக்ரம் சார் படத்தில் கவிதாலயா ஃபஸ்ட்டில். ஆமாம், இப்போ நான் போயிருந்தேன், வாய்ப்பு கேட்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ கவிதாலயா வில்லனா நடிகர்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு சார். யார் ஹரிஷ் சாரே சொன்னார். நான் இப்போ இல்லை சார் அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா நான் அப்போ தான் கொஞ்சம் இதில் வரோம் நம்ம இந்த கோவில் பூஜை அது இது பண்ணினேன். பட் ஒருவேளை இப்போ நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அப்படி போயிருந்தா நம்ம ரீச் ஆகிருப்போமோ அப்படின்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இந்த கெட்டப்லேயே பண்ணணும். இப்போ இருக்கிறப்பா சிம்பு சார் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்லேயே ஒரு படம் பண்ணியிருப்பார், பார்த்தீங்களா? சூப்பராக படம், நல்லா இருக்கும். இந்த கெட்டப்லேயே பண்ணியிருப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஒன்றும் இதே இல்லை. பட்டு எனக்கு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. யாராவது ஒருத்தர் வருவாங்க இல்லையா, நம்மளை கிராஸ் பண்ணியே ஒருத்தர் யாராவது போவாங்க. அவங்க ஏன்னா சங்கு சக்கரம் எதிர்பார்க்கல எனக்கு கிடைக்கும்ன்ட்டு, அதுவாக தான் கிடைச்சது. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூவி பண்ணீங்க இல்லையா? ஸோ மூவி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீரியல் அந்த நம்பிக்கை இல்லையா? ஸோ அது வந்து ஆடிஷன் ஏதோ வச்சு நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வலம்புரி விநாயகர். ஆமாம், அருண்டேல் ஸ்ட்ரீட்டுன்னு மயிலாப்பூர், அங்கே தான் நான் இருப்பேன். சப்போஸ் எனக்கு ஷூட்டிங் எதுவும் இல்லைன்னா கோவிலில் டியூட்டி பார்ப்பேன். ஷூட்டிங் இருந்ததுன்னா அங்கே யாராவது அசிஸ்டன்ட் விட்டுன்னு நான் ஷூட்டிங் போய்டும். இப்போ அப்படியே அங்கே கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரெகுலராக ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர் வருவார், ஐயப்பன் சாஸ்திரிகள். அவர் வந்து பேசிக்கலாகவே வந்து சாஸ்திரிகள் அவர். ப்ளஸ் இந்த ட்ராமா கதை எழுதுறது, ட்ராமா நடிக்கிறது, ட்ராமா போடுறது, அந்த மாதிரியான ட்ரூப் வச்சுருக்கார் அவர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு ஏதாவது ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு.
அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் அந்த மாதிரிலாம் நடிக்க வரணும், உங்கள் கெட்டப்பையே சேஞ்சு பண்ணணும் அப்படின்னு. நான் அப்போ கிராப் வச்சுருந்தேன். என்ன பண்ணணும் அப்படின்னு, இல்லை குடும்பிலாம் வச்சுன்னா ரொம்ப வைதீகமாக மாறணும் அப்படின்னு. அதனால் என்ன நான் மாற்றிக்கிறேண்ணா அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி மாற்றினா தான் வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை அந்த போகிறதுக்கு, சினிமாவில் போகிறதுக்கு அந்த குடுமி இதெல்லாம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த பிராமணா கெட்டப்பு நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னார். அவர் அப்படி தான் இருப்பார் ரெகுலராகவே. நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. சரி, அதனால் என்ன நான் மாற்றிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு 3-4 மாதம் சென்று வந்தார். அதில் குடுமிலாம் வச்சுட்டேன் நான். குடுமிலாம் வச்சு கடுக்கெல்லாம் போட்டு எல்லாம் பரவாயில்ல, சூப்பராக ஆகிட்டு, நல்லா ஜம்முன்னு இருக்க, உன்னுடைய கெட்டப்பையே மாற்றிட்டியே அப்படின்னு. இல்லைண்ணா நீங்கள் சொன்னீங்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னேன், அதெல்லாம் நான் எல்லாம் மாற்றிட்டேண்ணா அப்படின்னு. இது சொல்லி 6 மாதம் ஆகிடுது. 6 மாதம் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் போயிட்டு சரி ஓகே நான் எதாவது வரட்டும் நான் சொல்கிறேன்னு மறுபடியும் போயிட்டு ஒரு 6 மாதம் சென்று திடீர்னு மத்தியானம் ஒரு 11 வரைக்கும் ஃபோன் பண்ணார். அது மாதிரி நான் ஐயப்பன் சாஸ்திரியில் பேசுகிறேன், ஏவிஎம்மில் நம்பிக்கைன்னு ஒரு சீரியலு, என்னை கூப்பிட்டா என்னால் போக முடியல, நீ போயிடு அப்படின்னார். சரி அதனால் நான் போகிறேன். நீ அங்கே போயிட்டு மேனேஜர் இருப்பார், நாராயணன் இருப்பார், அதியமான் கனக சபைவா மேனேஜர் இருப்பார், நீ போய் பாரு அப்படின்னு. அப்புறம் போனேன். பார்த்தா அப்போ தான் நம்பிக்கை சீரியல் முதல் அப்போ தான் போகிறேன். நம்ம அங்கே போனதும் பூஜை பண்ணுற அந்த கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டரையே அங்கே ஒழுங்காக என்னால் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதான் அப்போ தான் கேமரா இது. அப்புறம் டைரக்டர் பார்த்தாரு, சரி இவர் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு. அங்கேருந்து வந்தார் கணேஷ் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது அந்த சீரியல் அப்போ சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. நம்பிக்கை சீரியல் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் போச்சு அந்த சீரியல், நல்ல ரீச். அப்போ அப்படியே அது நடிக்க போனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா அதுக்கப்புறம் சூர்யா சார் ஸ்ரீன்னு ஒரு படம். ஆமாம், அந்த படத்தில் என்ட்ரி அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தான் போனேன். அப்போ அந்த படத்தில் அப்படியே அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக போய் அப்புறம் மௌனம் பேசியது அந்த படத்தில் டைலாக் பேச ஆரம்பித்தேன். சூர்யா சார் அந்த டைலாக் பேசும்போது அமீர் சார் ரொம்ப கோவப்பட்டார். ஏன்னா எல்லாம் சுற்றி க்ரௌடு, நானும் ஒரு மாமி, எனக்கு பின்னாடி மாமி வண்டியில் உட்காந்துருப்பாங்கன்னு சூர்யா கத்திக்கிட்டு இருப்பார். டிராஃபிக் ஜாம் ஆகிடும். டிராஃபிக்னா நான் சொல்லுவேன், நீ இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லூஸாக தாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக கத்தினேன். அதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த சீனை பண்ணுறதுக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்ச சீனை 12 வரலையும் டேக்கு போயிட்டே இருக்கு. மத்தியானம் பண்ணுவேன் 12 1 மணி நேரம் வரலையும். டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டைலாக் பேச தெரியாது, அஜீரை கூப்பிட்டு வந்துட்டு ஏன் உயிரை எடுக்கிறோம், பயங்கர சண்டை பிடிச்சி கண்ணாமன்னா தெரியும், என்னடா இது அப்படின்னு. அப்புறம் ஒரு அடியாக டேக்கை முடித்தேன். சூர்யாவா சிரிக்கிறார், சூர்யா சார் பயங்கர இது. அதுக்கப்புறம் உன்னை நினைத்தேன் சூர்யா சார் படமே வந்தது மறுபடியும். ஆமாம், அது படம் அந்த மாதிரி அப்படியே ரெகுலராக படங்கள் வேணும். அதுக்கப்புறம் டைலாக்லாம் நல்லா நானே. அப்போ ஒரு டைரக்டர் எனக்கு சொன்னார், சும்மா இருக்கும்போது வீட்டில், ஆமாம், ஆற்றுக்கு போயிட்டு வீட்டில் போயிட்டு டிவி பாருங்கள், அவங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பண்ணால் அதெல்லாம் பாருங்கன்னு. அப்புறம் அப்படியே பழகிட்டேன். இப்போது ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக பெரிய நடிகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும் நம்மளை. அதனால் நான் மேக்ஸிமம் டைம் இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன் படம். நம்ம ஏன்னா டைம் இருக்காது படங்கள் பார்க்குறதுன்னா. பட் இதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி படம்லாம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் என்னை வளர்த்துக்கிட்டேன் நான். அப்புறம் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் யோசித்தேன், ஏன் நம்ம வில்லனாக பண்ண. ஏன்னா எனக்கு அந்த வில்லன் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் தான் ரொம்ப நல்லா கேரக்டர் நிற்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார்? ரகுவரன் சார். அவர் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப ட்ரை பண்ணுவேன், முடியாது. பட் அவரோட நடிப்பை பார்ப்பேன். சத்யராஜ் சார் படம், இவர் ரகுவரன் சார் படம், அப்புறம் இந்த கலாபவன் மணின்னு ஒருத்தர் செம்மையான சூப்பராக பண்ணுவார் அவரு. அப்புறம் பொன்னம்பலம், சரத்குமார் சாரே வில்லன் நல்லா நடிப்பார். ஆமாம், அவரோட இதெல்லாம் பார்ப்பேன். ரஜினி சார் ஃபஸ்ட்டு படம் அவர் வில்லனாக பண்ணார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தீவிர ரஜினி சார் ஃபேன். 16 வயதினில கூட ஆமாம், சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர்லாம். அவர் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் ரஜினி சார். சரி, இப்போ ரஜினி சார் அந்த டைலாக் பேசியிருப்பார்ல, இது எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு வாட்டி, ஏய் சப்பானி
குருவம்மாவுக்கு எல்லா வேலையுமே நீ தானே, இது எப்படி இருக்கு? ரைட், சூப்பர் சூப்பர். சரி, இந்த மாதிரி என்னைக்காவது ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாராவது வில்லன் எல்லாம் பண்றாங்கன்னா வில்லன் மட்டும் தான் பிடிக்குமா, ஹீரோலாம் பிடிக்காதா? எனக்கு அந்த நடிப்பு, அந்த கேரக்டர், நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஷூட்டிங்லாம் போகும்போது சீன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, என்ன மாதிரியான டைலாக் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க? சாதாரணமாகவே இந்த நம்ம கோவிலில் பேசுகிறோம்ல, வாங்கோன்னா எப்படி இருக்கேல், சௌரியமா இருக்கேல, யார் பேருக்கு அர்ச்சனை, இப்படி அந்த மாதிரியான ரெகுலராக இந்த டைலாக். ஆமாம். அதே மாதிரி அந்த சூரி சார்து ஒரு படம் ஒன்று பண்ணேன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரீச். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் படம் ஹிட்டு. அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே புஷ்பா புருஷன். ஆமாம். அது எனக்கு ஆக்சுவலாக அந்த சீன் வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த சீன் வரப்போகுது தெரியாது. ஏதோ கல்யாண சீக்வன்ஸை நம்ம ரெகுலராக பண்ணுற கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் தான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் செம்ம ஹிட். ஏன்னா டைரக்டர் எழில் சார் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐயர் சீன் இருந்தாலே நம்மளை தான் கூப்பிடுவார். ரொம்ப நல்ல மனிதர். அவர் படங்கள்லாம் கூட நான் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன மூவிஸ்லாம் வந்து உங்களுக்காக ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன படம்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க? அதில் கேரக்டராக பண்ணியிருக்கீங்களா? இல்லை எல்லாமே ஐயர் சீன் தான் இப்போ வரப்போகிற படம்? ஆமாம், படங்கள்லாம் அப்படியே ஒரு 10 படம் இருக்கும். எல்லாம் புது முகங்கள், எல்லாமே வந்து இந்த ஐயர் கேரக்டர் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 படம் ரிலீஸுக்கே இருக்குது. ஸ்ரீகாந்த் சார் படமே 2 இருக்குது. அப்புறம் யோகி பாபு சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வித்தார்த் சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ மொத்தமாக இது வரைக்கும் எத்தனை படங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 படம் அவ்வளோ வந்துருக்கும். எல்லாமே 25 வருஷம். ஆமாம், சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம், கோவில் சீனு அந்த மாதிரி. என்ன எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனீங்கன்னா எப்படியும் ஒரு 10,000 படம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிஸியாக. ஆமாம், வருஷத்துக்கு ஒரு 20-30 படம் வைங்களேன், கனெக்ட் பண்ணாலே வந்து. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மோகன் சார் தான் வந்து வருஷத்துக்கு அதிகமான படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள். சரி, ஓகே. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக. அப்புறம் உங்களுக்கு வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி பெரிய ஆசை இருக்கு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கை கூடணும். அப்புறம் வில்லன் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. பாருங்க, நான் வில்லனா செம்ம சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ வில்லனிசம் சம்மந்தப்பட்ட கேரக்டரும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூப்பரான ஒரு டேல உங்களை வந்து சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட டைமை வந்து எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.